மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அறிவு தேவை. நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், நான் என்ன செய்ய வேண்டும், நான் எங்கு செல்ல இருக்கிறேன், இந்த தெளிவுகளை கொடுப்பதுதான் கல்வியுடைய பிரதானமான நோக்கம். அந்த கல்வியை எமது குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம். அல் குர்ஆன் ஒரு அற்புதமான நூல், ஒரு அற்புதமான கிரந்தம். உலகத்திலே இந்த கணப்பொழுது குர்ஆனுடைய எல்லா பிரதிகளையும் எடுத்து ஓரிடத்தில் குவித்து அனைத்து பிரதிகளை எரித்து விட்டாலும் லா கத்தர் அல்லாஹ், அடுத்த கணப்பொழுது குர்ஆன் உள்ளங்களிலிருந்து வந்துவிடும். உலகிலே லட்சோபலட்ச உள்ளங்கள் இந்த குர்ஆனை சுமந்திருக்கின்றன. 7 வயது பிள்ளைகள் குர்ஆனை முற்றுமுழுதாக மன்னம் செய்திருக்கிறார்கள். ஈரான் நாட்டிலே முஹம்மது ஹுசைன் தபுத்தபாய் என்ற 7 வயது குழந்தை முழு அல் குர்ஆனை மனனமிட்டிருந்தான் என்பது அல்ல ஆச்சரியம். என்றால் அத்தகைய 1000 குழந்தைகள் இருக்கிறார்கள். நான் இருக்கிற ஜாமியாவிலே எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு குடும்பம் இருந்தது. எனது வீட்டுக்கு அடுத்த வீடு, நெக்ஸ்ட் டோ குவார்டர்ஸிலே. அந்த பையன் 6 வயதாக இருக்கிற போது, அதாவது ஒழுங்காக மலசலம் கழிக்க தெரியாத வயதில், நமது வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த நிலையில் 6 வயதில் முஹம்மது என்ற அந்த பையன் முழு அல் குர்ஆனையும் மனனமிட்டு திருத்தமாக ஓதுவான். நாம் அடிக்கடி அவனை அழைத்து டெஸ்ட் பண்ணுவது உண்டு. 6 வயதில் முடித்து விட்டான். அத்தகைய அற்புதம் இந்த அல் குர்ஆனுக்கு இருக்கிறது. இந்த முஹம்மது ஹுசைன் தபுத்தபாய் என்ற ஈரானிய 7 வயது குழந்தை சில வருடங்களுக்கு முன்னால் குர்ஆனை மனனமிட்டிருந்தது என்பது மாத்திரமல்ல, குர்ஆனிலே ஒரு ஆயத்தை சொன்னால் அந்த குர்ஆன் ஆயத் எந்த சூராவில், எந்த அத்தியாயத்தில், எந்த இடத்தில் இருக்கிறது என்று விவரம் சொல்வான். இரண்டாவதாக அவனிடம் எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் குர்ஆனிலிருந்து பதில் சொல்வான். எந்த ஒரு கேள்விக்கும் அவன் சொல்கிற பதில் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தாக இருக்கும். கட்டாரிலே வைத்து ஷேக் யூசுப் அல் கர்தாவி அவர்கள், இன்றைய இஸ்லாமிய உலகின் மிகப்பெரிய அறிஞராக கருதப்படுகிற அவர்கள், இந்த முஹம்மது ஹுசைன் தபுத்தபாய் என்ற குழந்தையை கட்டாருக்கு வரவழைத்து அந்த குழந்தையை பரிசீலித்தார். கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் அவன் குர்ஆனிலிருந்து பதில் சொல்வான். அண்மையில் அதே நாட்டை சேர்ந்த ஃபாத்திமா மீர் லூயி என்ற ஒரு 8-9 வயது குழந்தை, அல் ஜசீரா சேனலிலும் அந்த குழந்தை காண்பிக்கப்பட்டால், ஒரு அற்புத குழந்தை, ஈரானிய குழந்தை. அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தை குர்ஆனை முழுமையாக மன்னமிட்டிருந்தது என்பது மாத்திரமல்ல, அந்த குழந்தையை ஒரு பகிரங்க கூட்டத்தில் ஷேகுமார்கள் வந்து பரிசீலிக்கிறார்கள். அதனை அல் ஜசீரா நேரடியாக லைவாக காட்டியது. அந்த குழந்தையிடம் ஒரு ஆயத்தை சொன்னால் முதலாவது ஓதிக்கொண்டே போகும். பிறகு சொல்லும், இந்த ஆயத் குர்ஆனின் எந்த சூறாவில் இருக்கிறது, அது மக்கி சூறாவா மதனி சூறாவா, முஸ்ஹஃபில் வலது பக்கமா இடது பக்கமா, இடது பக்கமாக இருந்தால் எந்த இடத்திலிருந்து சரியாக சொல்லும். அது மாத்திரமல்ல, ஏதாவது ஒரு தலைப்பை சொன்னால், 8-9 வயது ஒரு பெண் குழந்தை ஏதாவது ஒரு தலைப்பை சொன்னால் அந்த தலைப்போடு தொடர்பான குர்ஆனுடைய ஆயத்துகளை அடுக்கிக் கொண்டே போகும். உதாரணமா ஒரு ஷேக் சொல்கிறார், அல் அம்ரு பில் மாரூஃப் வன் நஹி அனில் முன்கர், நன்மையை கொண்டு ஏவி தீமை விலக்குதல். இது சம்பந்தமான ஆயத்துகள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மாரூஃப் ஓதும், வல்தக்கும் மின்கும் உம்மத்தின் யதுல்ல கைர வயஅமுரூன பில் மாரூஃப் வ யன்ஹவுன முன்கர் வமன் அஹ்ஸனு கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில ஸாலிஹன். இப்படி தஅவாவை பற்றி, நன்மையை ஏவி தீமை விலக்குதல் பற்றி அவ்வளவு ஆயத்துகளையும் அந்த குழந்தை ஓதிக்கொண்டே போகும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த குழந்தை, அந்த பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய ஜீனா. அந்த ஃபித்னாவில் இருந்து இந்த பெற்றோர் எப்படி தப்பி இருக்கிறார்கள்? ஏன் அந்த ஈரானிய குழந்தைக்கு, அந்த ஆண் குழந்தைக்கு, அந்த பெண் குழந்தைக்கு இந்த நிலைக்கு வர முடியும் என்றால் எமது குழந்தைகளுக்கு வர முடியாது. எதில் தங்கி இருக்கிறது? ஆர்வத்தில் தங்கி இருக்கிறது, உற்சாகத்தில் தங்கி இருக்கிறது, ஊக்கத்தில் தங்கி இருக்கிறது. எமது பிரியாரிட்டிஸ், எமது முன்னுரிமைகள் எப்படி இருக்கின்றன என்பதில் தங்கி இருக்கிறது. எத்தகைய பெருமை, எத்தகைய மகிழ்ச்சி, எப்படிப்பட்ட சந்தோஷம் என்று சிந்திப்பார்கள் சகோதரர்களே. ஏன் இப்படியான முயற்சிகளை நாம் மேற்கொள்ளக்கூடாது? அல்லாஹ் எமக்கு வசதி தந்திருக்கிறான், வாய்ப்பு தந்திருக்கிறான், வளங்களை தந்திருக்கிறான், கஷ்ட நஷ்டங்கள் இல்ல, தாராளமாக இப்படியான முயற்சிகள் ஈடுபடுவதற்கான எல்லா வாய்ப்புகள் இருந்தும் அவற்றை எல்லாம் வீணாக்கிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால் எத்தகைய ஒரு அமானத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சிந்திப்பார்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. எமது குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பண்பாட்டு பயிற்சியை நாம் கொடுக்க வேண்டும். அறிவு பயிற்சி மாத்திரமல்ல, ஆன்மீக பயிற்சி, ஈமானிய பயிற்சி மாத்திரமல்ல, பண்பாட்டு பயிற்சியை ஆரம்பம் முதல் கொடுக்க வேண்டும். பண்பாடு என்றால் என்ன? இது பற்றி மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
எல்லோருக்கும் நமது குழந்தைகள் பண்பாடாக வர வேண்டும் என்பதில் ரொம்ப ஆசை இருக்குது. பண்பாடு என்றால் இன்று நாம் மேற்கத்திய பண்பாட்டை தான் பண்பாடு நினைக்கிறோம். நமது குழந்தை கல்ச்சர்டாக சிவிலைஸ்டாக வரணும். இந்த பாடசாலைக்கு போனா குழந்தை நல்ல பண்பாடா வரும், அந்த ஸ்கூலுக்கு போனா பண்பாடாக வரும். பண்பாடு பற்றி நமக்கு ஒரு கோட்பாடு நிலைப்பாடு இருக்கிறது. சகோதரர்களே சகோதரிகளே, நாம் சொல்கிற பண்பாடு அது அல்ல. நமக்கு என்று தனியான பண்பாடுகள், ஒழுக்கங்கள், நெறிமுறைகள் இருக்கின்றன. அவை எமது குழந்தைகளில் விதைக்கப்பட வேண்டும். ஒன்றை நான் சொல்கிறேன், மோரல் எடுகேஷன். எமது பிள்ளைகளிடம் எத்திக்ஸ், எட்டிகெட்ஸ், மோரல் மேனர்ஸ் வர வேண்டும் என்பதற்காக எந்த அளவு தூரம் மோரல் எடுகேஷனை கொடுத்தாலும் அந்த கார்ட்டூனை காண்பித்து, இன்னாருடைய புத்தகத்தை காண்பித்து, இன்னாருடைய வாழ்க்கையை காண்பித்து எமது குழந்தை பண்பாடான ஒரு குழந்தையாக வர வேண்டும் என்று எதிர்பார்த்தாலும் நிச்சயமாக வராது. ஈமான் இல்லாத இடத்தில் அஹ்லாக்கு வராது, இறையச்சம் இல்லாத இடத்தில் பண்பாடு வராது, தீன் இல்லாத இடத்தில் பண்பாடு வராது. தீன் இல்லாமல், ஈமான் இல்லாமல், மரணத்துக்கு பின்புள்ள வாழ்வு பற்றிய நம்பிக்கை இல்லாமல், அல்லாஹ்விடம் எனது ஒவ்வொரு செயலுக்கும் நான் பதிவு சொல்லி ஆக வேண்டும், அவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு இல்லாமல் உங்களது குழந்தைகளிடம் பண்பாட்டை எதிர்பார்க்காதீர்கள், ஒழுக்கத்தை எதிர்பார்க்காதீர்கள், நன்னடத்தை எதிர்பார்க்காதீர்கள். ஒரு நாளும் அது சாத்தியப்படாது. இன்று கூட நான் ஒரு சகோதரோடு சென்று கொண்டிருக்கும் போது நான் சொன்னேன், எனது மகள், எனது மகன் எந்த நிலையிலும் ஒழுக்கத்தில் பலமானவராக, பண்பாட்டில் உறுதியானவராக இருக்க வேண்டுமா? எந்த கட்டத்திலும் கற்பை, ஒழுக்கத்தை, பண்பாட்டை பேணுவராக இருக்க வேண்டுமா? எமது ஆலோசனைகள், வழிகாட்டல்கள், பாடசாலையில் கிடைத்த போதனைகள் எதுவும் பயனளிக்காது. ஈமான், தக்வா, இறையச்சம், இஹ்லாஸ், இந்த பண்புகள் வளர்க்கப்பட்டிருந்தால் எங்கு சென்றாலும் அந்த குழந்தை தனது ஒழுக்கத்தை இழக்காது, பண்பாட்டை இழக்காது, கற்பை இழக்காது. எனவே உங்களது குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிற வெறும் மோரல் எடுகேஷன் எந்த பிரயோசனத்தையும் தராது. ஈமானோடு சேர்த்து கொடுங்கள். இன்று குழந்தைகளிடம் வெட்கம் இல்லாத சுபாவம். அரைகுறை ஆடை அணிந்து செல்கிறார்கள் பெண் குழந்தைகள். பருவம் அடைந்ததற்கு பின்னாலும் செல்கிறார்கள், இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு செல்கிறார்கள். இஸ்லாமிய உடை என்ற பெயரில் ஒரு ஜீன்ஸையும் ஒரு டி ஷர்ட்டையும் போட்டு தலையிலே கட்டிக் கொள்கிறார்கள். எந்த ஒரு வெட்க உணர்வும் கிடையாது. வெட்கம் கெட்ட ஒரு உலகத்தை பார்க்கிறோம், ஒழுக்கம் கெட்ட ஒரு உலகத்தை பார்க்கிறோம். ஏன் இந்த குழந்தைகளுக்கு வெட்கம் இல்லாமல் போனது? இவ்வளவு வீட்டில் சொன்னாலும் பண்பாடு வேணும், ஒழுக்கம் வேணும், அடக்கம் வேணும், நாணம் வேணும், பயிர்ப்பு வேணும் சொன்னாலும் விளங்குதில்லை. என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் ஈமானு வல் ஹயாஉ குரனா ஃபஇதா ருஃபிய அஹதுஹுமா ருஃபியல் ஆஹர். ஈமானும் வெட்கமும் ஒன்றோடொன்று இணைந்தவை, பின்னி பிணைந்தவை. ஒன்றில்லாத இடத்தில் அடுத்தது இருக்காது. ஈமான் இல்லாத இடத்தில் வெட்கம் இருக்காது, வெட்கம் இல்லாத இடத்தில் ஈமான் இருக்காது. குழந்தையிடம் ஈமான்ல இருக்கிற பலவீனம் தான் வெட்கம் கெட்ட உடைக்கு, வெட்கம் கெட்ட போக்குக்கு, வெட்கம் கெட்ட பார்வைக்கு காரணம்.